விருகம்பாக்கம் கால்வாயில் வெள்ளம் சூழாமல் இருக்க 12 குறுகிய பாலங்களை இடிக்கும் பணியை அடுத்த ஆண்டு பருவமழைக்குள் முடிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், சென்னை மாநகராட்சி என்ன திட்டமிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? 12 குறுகிய பாலங்களை இடிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. IIT உதவியுடன் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளானது துவங்கியுள்ள நிலையில் 25 லட்சம் மக்கள் வெள்ளத்தில் சிக்காமல் இருக்க இதற்கு நிரந்தர தீர்வு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், சென்னை மாநகராட்சி என்ன திட்டமிட்டு இருக்கிறது, விவரங்கள் என்ன? சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த வேளச்சேரி வீராங்காலோடை விருகம்பாக்கம் கால்வாய் சமீபத்தில் சென்னை மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக இந்த கால்வாய்கள் ஆழப்படுத்தி அகலப்படுத்தும் பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. சென்னை வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விருகம்பாக்கம் கால்வாய் சுமார் 6.5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கூவமாறு வழியாக கடல்ல கலக்கிறது. இந்த கால்வாய் பயணிக்கும் மொத்த தொலைவில் மொத்தமாக 28 பெரிய பாலங்கள், கல்வெட்டு எனப்படுவது அமைக்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கம் கால்வாய் தூங்கக்கூடிய இடத்துல இருக்கும் பாலத்தின் அகலம் 18 மீட்டராக இருக்கிறது. அது படிப்படியாக குடியிருப்பு பகுதிகள் அடர்த்தியாக இருக்கும் இடங்கள்ல வரும்போது 12 மீட்டர்ல இருந்து 6 மீட்டர் என சுருங்குகிறது. இதன் காரணமாக அந்த கால்வாயில செல்ல வேண்டிய 1700 கன அடி கியூசெக்ஸ் மழைநீர் என்பது சில இடங்கள்ல 800 கன அடியாக மட்டுமே செல்கிறது. இதன் காரணமாக பல இடங்கள்ல குடியிருப்பு பகுதிகளிலும் சாலைகளிலுமே வெள்ள நீர் வெளியேறுகிறது. குறிப்பாக MMBD மெட்ரோ மற்றும் வடபழனி 100 அடி சாலை பகுதியில் ஒவ்வொரு மழையின் போதுமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுது நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த பகுதிக்குட்பட்ட நெற்குன்றம், சாய் நகர், இந்திரா காந்தி தெரு, காமராஜ் நகர் ஆகிய 12 இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு காரணமாக உள்ள சிறிய குறுகிய பாலங்களை இடித்து உயர்த்தி கட்ட சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக IIT உதவியுடன் அறிவியல் பூர்வமான பேத்தோமெட்ரி எனப்படக்கூடிய ஆய்வுகளை மேற்கொண்டு புதிய கால்வாய்களை அமைக்க கூவமாற்றில் இணைக்கும் சாத்தியக்கூறுகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இப்பணிகளுக்காக இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அகற்றி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை ஜனவரி, பிப்ரவரி மாதத்திற்குள் முடிக்கவும், மேலும் கால்வாயை தூர்வாரும் பணியில 1500 டன் கழிவுகள் அப்புறப்படுத்திருப்பதாகவும், இந்த பணிகளின் மூலமாக சென்னை மாநகராட்சி 25 லட்சம் மக்கள் வெள்ளத்துல சிக்காமல் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.